வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா பரவல் அதிகரித்ததால் நோயாளர்களின் எண்ணிக்கை நாட்டில் உயர்வு. நேற்று 1,00,000க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையின் கோவிட் தொற்றால் 32 கர்ப்பிணிகள் பலி. அரசாங்கத்தின் அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் ஓமல்பே சோபித தேரர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு ஆதரவாக இருப்போம் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை. இந்தியாவில் புதிதாக 42,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. இனி விரிவான செய்திகள். டெல்டா திரிபு நாட்டில் அதிக அளவில் பரவியதன் காரணமாக கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரஞ்சித் மடுவன்துடாவு தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்பொழுது நாளாந்தம் 4,000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாட்டில் மற்றொரு திரிவான சூப்பர் டெல்டா பரவுகின்றதா என கண்டறிந்து விரைவில் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றில் இருந்து மேலும் 14,394 பேர் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு வெளியிட்டுள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,71,992 அதிகரித்துள்ளது. கொரோனா சிகிச்சை மையங்கள் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்துவர்களில் இருந்தவர்களே இவ்வாறு குணமடைந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 1,18,242 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் 8,855 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி முதலாவது தடவையாக செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை 93,715 பேருக்கு இரண்டாவது தடவையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 1,391 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி முதலாவது தடவையாக செலுத்தப்பட்டுள்ளது. 1,460 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனேகா இரண்டாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 11,835 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியை இரண்டாவது தடவையாக பெற்றுக் கொண்டுள்ளனர். இதற்கு இடையில் 977 பேருக்கு இரண்டாவது தடவையாக பைசர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவில் இருந்து தயாரிக்கப்படும் 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் நாளை நாட்டிற்கு கிடைக்கப்பெறவுள்ளன. ஔடத உற்பத்திகள், வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசும இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரையில் 1,59,088 பேருக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அவர்களில் 25,489 பேர் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் நாளைய தினம் கிடைக்கப்பெறவுள்ள தடுப்பூசி தொகை கண்டி மாவட்டத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்றின் காரணமாக இதுவரையில் 32 கர்ப்பிணிகள் உயிரிழந்துள்ளனர். முதலாம் அலை தொடக்கம் இதுவரையில் 4,200 கர்ப்பிணிகள் கோவிட் தொற்றிற்கு உள்ளாகியுள்ளதோடு தற்பொழுது 900 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சின் குடும்ப நல பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சிந்திரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி வழங்கும் வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரையில் 75% கர்ப்பிணிகள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் துரிதமாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். காரணம், கர்ப்பிணிகளுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் அவர்கள் தீவிர நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கோவிட் தொற்றின் காரணமாக இதுவரையில் 32 கர்ப்பிணிகள் உயிரிழந்துள்ளனர். இது அபாயமான நிலைமையாகும். கர்ப்பிணிகள் துரிதமாக தடுப்பூசியை பெற்றுக் கொண்டால் கோவிட் தொற்றில் இருந்து பாதுகாக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
கோவிட் தொற்றை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படும் ஆன்டிஜென் பரிசோதனை கருவியின் விலை 80 ரூபாவாகும். அவ்வாறு இருக்கையில் இதற்காக அப்பாவி மக்களிடம் 2500 ரூபாய் அறவிடப்படுவது மாபெரும் அநீதியாகும். இதனை கூட கொள்வனவு செய்ய முடியாத அளவிற்கு தனியார் நிறுவனங்களை விட அரசாங்கம் பலவீனம் அடைந்துள்ளதா என்று ஓமல்பே சோபித தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை வெளிநாடு செல்ல உள்ளோர் 16,500 ரூபாய் பணம் செலுத்தினால் மாத்திரமே 2ஆம் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இவ்வாறான அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமையும் பொறுப்பாகும் என்று ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் உலகளாவிய ரீதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களது உறவுகளுக்கு ஆதரவாக இருப்போம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே ஐநா பதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் இதனை தெரிவித்துள்ளார். தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளும் முயற்சியில் அவர்கள் நம்பிக்கை மற்றும் விகர்த்திக்கு மத்தியில் காத்திருப்பதாகவும் அவர் கூறினார். சில நேரங்களில் பல ஆண்டுகளாக தங்கள் அன்புக்குரியவர்கள் இருக்கும் இடம் பற்றி செய்திகளுக்காக உறவினர்களும் குடும்பமும் காத்திருப்பதாகவும் ஹெனா சிங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை உண்மையை கண்டறிவதற்கான தேடல் அவர்களை ஆபத்துக்குள்ளாக்கும் என குறிப்பிட்ட அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்வதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக குறித்த போராட்டத்தில் பெரும்பாலான பெண்களே ஈடுபடும் நிலையில் அவர்கள் மிரட்டல், துன்புறுத்தல் மற்றும் பழிவாங்கல்களை சந்திக்க நேரிடும் என்று ஐநா பதிவிட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு இன்மை உணர்வு காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் சமூகங்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் பாதிக்கிறது என்றும் ஹெனா சிங்கர் தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. தமிழ்நாட்டில் பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய கொரோனா ஊரடங்கு நடைமுறையில் இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்த கொரோனா பாதிப்பு இப்போது சற்று குறைந்து வருகிறது. இதன் காரணமாக ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 6ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. அதே நேரம் அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இது கவலையை ஏற்படுத்த இருக்கிறது. நாளை மறுநாள் முதல் 9, 10, 11 மற்றும் 12 ஆகிய வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவில் 42,909 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய நாட்டில் 42,909 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 34,763 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரையில் 3,23,405 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.